ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான கிறிஸ்பியான ஒரு ரோல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது எந்தவித ஷீட்ஸுமே இல்லாமல் இது உருளைக்கிழங்கு பான் வச்சு தான் இதை பண்ண போகிறேன். ஸோ இந்த ஈஸியான ரொம்ப கிறிஸ்பியான பிரெட் ரோல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் மீடியம் சைஸில் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து 3 விசில் வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக 200 கிராம் அளவு சிக்கனை உப்பு மஞ்சள் சேர்த்து அவிச்சு இந்த மாதிரி குட்டி குட்டி துண்டாக பிச்சு எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. கூடவே ஒரு 2 துண்டு ப்ரெட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதை நீங்கள் நீள வாக்கில் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஷேப் பிடிக்கும் போது கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு துண்டு கேரட்டையும் இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கொள்ளுங்க. அண்ட் இது கூடவே காரத்துக்காக ஒரு 4-5 பச்சை மிளகாய் அண்ட் அது கூட வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ இவ்வளவு தான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதுக்கப்புறமா இதை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். இதுக்காக ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கொள்ளுங்க. இதில் நான் எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஒரு ஃபோக் இல்லைன்னா உங்கள் கையால் இந்த மாதிரி நல்லாவே மசிச்சு விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது கூட சிக்கனையும் சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். கூடவே எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டையுமே இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். அண்ட் இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன், கேரட், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு அண்ட் இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் அண்ட் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சோஸும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான மசாலா பவுடர்ஸையுமே சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். இதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. அண்ட் இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா தூள், இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளலாம். இதுக்கப்புறமா இது உங்கள் கைகளால் தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளுங்க. அதாவது நம்ம சேர்த்த பான், கிழங்கு எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லாவே மிக்ஸ்ட் ஆகிற வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கொள்ளலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா உங்கள் கைகளில் லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ இதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து உங்கள் கைகளால் இந்த மாதிரி ரோல் ஷேப்பில் பிடிச்செடுத்துக்கொள்ளுங்க. அதாவது இதை ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் மெல்லிசாவும் இல்லாமல் இந்த அளவுக்கு இதை பிடிச்செடுத்துக்கொள்ளலாம். இதை நீங்கள் ரொம்ப மொத்தமாக செஞ்சீங்க அப்படின்னா இதை நம்ம கோட்டிங் செய்யும் போது இது இன்னும் கொஞ்சம் பெருசாகவே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு ஓரளவு மீடியம் சைஸில் இதை பிடிச்செடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமாக இது எல்லாத்தையுமே ஒரே சைஸ்லேயே செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லாத்துலேயுமே இந்த ரோல்ஸு செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரி எல்லா ரோல்ஸையுமே ஒரே சைஸில் செஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதுக்கான கோட்டிங்கை ரெடி பண்ணிக்கொள்கிறேன். இதுக்காக ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு இதை கரைச்சி எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இது ரொம்ப தண்ணி தன்மையும் இல்லாமல் கட்டி தன்மையும் இல்லாமல் இதை கட்டிகள் இல்லாதபடி நல்லாவே கரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். இதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க ரோல்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாவோட டிப் பண்ணி ஒரு கோட்டிங் போட்டு விட்டுக்கொள்ளலாம். இப்போ கோட்டிங் பண்ணின ரோல் எடுத்து இந்த பிரெட் கிரம்ஸோட புரட்டி இதை நல்லாவே டைட்டாக பிடிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரி இந்த ரோல்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாவோட டிப் பண்ணி பிரெட் கிரம்ஸோட பிடிச்சு எடுத்துக்கொள்ளலாம். அடுத்த முக்கியமான டிப் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே செஞ்செடுத்ததுக்கு அப்புறமா இந்த ரோல்ஸ் பொரிக்கும் போது இந்த ரோல்ஸ் வெடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் அண்ட் அதோட இது ரொம்ப நேரம் மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காகவும் இதை அகைன் இன்னொரு கோட்டிங் செஞ்சு விட்டுக்கொள்கிறேன். நீங்கள் செய்யும் போதும் கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா நீங்கள் செய்ய போகிற ரோல்ஸுமே எந்த வித பிழையும் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாகவே உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா ரோல்ஸையுமே ஒரு கோட்டிங் செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். ஃபைனலாக இதை பொரிக்கிறதுக்கு ஒரு சட்டி எடுத்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து விட்டுக்கொள்கிறேன்.
முக்கியமாக இந்த ரோல்ஸ் எல்லாமே இந்த எண்ணெயில் டிப் ஆகிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. அடுத்த முக்கியமான டிப் பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெய் எல்லாமே நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோல்ஸை இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். நான் சொன்ன இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்களும் ரோல் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்குமே ரோல்ஸ் எந்த வித பிழையும் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாகவே உங்களுக்கு வரும். முக்கியமாக இதை லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது நீங்கள் செஞ்ச ரோல்ஸ் பிரிஞ்சு வருது அப்படின்னா நீங்கள் செஞ்ச ரோல் ரொம்ப டைட்டாக இருக்கணும், இல்லை ரொம்ப லூஸாக இருக்கணும். ஸோ இந்த ரோல் சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். முக்கியமாக நம்ம இந்த ரோல்ஸை சேர்த்ததுமே கரண்டி வச்சு கிளறி விட்டுடாதீங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறமா கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் நமக்கு பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நாம் வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா ரோல்ஸையுமே பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. பிகினர்ஸ் கூட இதை எந்த வித பிழையும் இல்லாமல் இதை ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இதோட சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க. முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தோள் கொடுங்க. இதே போல் மீண்டும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம், முடிந்தால் வாழ வைப்போம். பை பாய்.